ஒரு ஏழை கேட்டாராம் பாருங்க, கடவுள்கிட்ட கேட்டாராம், என்ன கடவுளே பாருங்க, ஏழைகளுக்கு தூரத்திலையும் பணக்காரனுக்கும் கிட்டையும் நீங்க காட்சி கொடுக்குறீங்களே, இது என்ன நியாயமான்? அவர் சொன்னாராம் பாருங்க, கடவுள் என்ன சொன்னாராம் பாருங்க, என்ன தாயில் சிறந்த கோயிலும் இல்லை என்று சொன்னோம். நீ தாயை வணங்குனாயா? நான் சொன்னேன், தாயில் சிறந்த கோயிலும் இல்லை அப்படி நான் சொன்னேன். நீ அதையும் வணங்கவில்லை. தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை என்று சொன்னால் அது நீ கேட்கல. தூணிலையும் இருப்பன் துரும்பிலையும் இருக்கிறேன் நான் என்று சொன்னால் அதை நீ நம்பலை. ஏழைகளுக்கு சாப்பாடு கொடு, அவர்களுக்கு உதவி செய்தால் எனக்கு செய்யும் பூசை மாதிரி வருமப்பா அப்படி அதை நீ செய்யலை. இப்போ நீயே பாருங்கள், எல்லாத்தையும் கட்டம் கட்டமாக போட்டு எல்லாம் செய்து என்னை பாருங்கள், ஒரு பாருங்கள் காட்சி பொருளாக வச்சு இப்போ நீ என்ன செய்கிறா? காட்சி பொருளுக்கு டிக்கெட் கொடுக்குற மாதிரி டிக்கெட் கொடுத்து என்னை பார்க்க வச்சு நீ ஏது பண்ணி கொண்டு இருக்கா? நான் என்னப்பா செய்கிறேன்டா மைக்க ஒரு கதை யோசிச்சு பாருங்கள். அப்போ நாங்கள் என்ன செய்யணும் பாருங்கள், கடவுளை நாங்கள் எங்கள் மாதிரி நாங்கள் நினச்சி எங்கட மட்டத்தில் இப்படி அப்படி இல்லாமல் நாங்கள் ஒரு குரு வழியில் போய் எப்படி அதிலிருந்து நாங்கள் வெளியே வாரத்துக்குரிய வழி செய்யும் போது வரப்போகிற துன்பங்கள் வேதனைகள் எல்லாம் பாருங்கள், அதிலிருந்து நாங்கள் வெளியே வாரத்துக்கு நமக்கு ஆன்மீகம்தான் சிறந்த ஆன்ம வழியில் போனால் மட்டும்தான் வெளியே வரலாம்னு சொல்லித்தான் ஆன்ம ஞானிகள் அடிக்கடி நம்மளுக்கு மக்களுக்கு வழிகாட்டினார்கள்.